Hi friends, welcome to SudhaSri kitchen. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பொரி முறுக்கு. ஆமாங்க, பொரியை பயன்படுத்தி தான் இந்த முறுக்கு செஞ்சுருக்கோம். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குதுங்க. இப்போ ஒரு முறுக்கை உடைச்சி பார்க்கலாமா? எப்படி சத்தம் வருது பார்த்தீங்களா? அந்தளவுக்கு நல்லா முறுமுறுன்னு சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க. இந்த தீபாவளிக்கு நம்ம இந்த மாதிரி பொரி முறுக்கு ட்ரை பண்ணுவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். யாரான்னு சாப்பிட்டா கூட இது எதில் செஞ்சால் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. இந்த பொரி முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? பொரி முறுக்கு பண்ணுறதுக்கு முதல்ல இந்த கப்பில் 4 கப்பு பொரி எடுத்துக்கிறேன். 2 3 4. இப்போ 4 கப் பொரி எடுத்தாச்சு. இந்த பொரியை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக பவுடர் ஆக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம எடுத்த 4 கப்பு பொரியும் நல்லா நைஸாக பொடி செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். 1 கப்பு பொரியை நம்ம பொடி செஞ்சோம்னா 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட வருது, அவ்வளோதான். இது கரெக்டாக அளந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருளாக நம்ம சேர்க்கலாம். பொடி செஞ்ச பொரி பவுட்ரு 1 கப்பு, 1/2 கப்பு. மொத்தமாக நம்ம எடுத்த 4 கப்பு பொரிக்கு 1/2 கப்பு பொரி பவுட்ரு தான் வருது. 1/2 கப்பு பொரி பவுட்ரு இந்த பவுலில் சேர்த்தாச்சு. அடுத்தது நம்ம பொரி பவுட்ரு அளந்த அதே கப்பில் 1/2 கப்புக்கு அரிசி மாவு. அடுத்தது பொட்டுக்கடலை எடுத்து இதை பொடி செஞ்சுட்டு வரலாம். நல்லா வாசனையாக இருக்கும். 1/4 கப்பு பொட்டுக்கடலை மாவு. வெள்ளை எள்ளு ஒரு 2 ஸ்பூனுக்கு, ஒரு 2 ஸ்பூனுக்கு நெய்யை உருக்கி ஊற்றிக்கலாம். மிளகாய் பொடி 1 ஸ்பூன். காரம் கூட வேணால் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயப்பொடி. இப்போ நம்ம உப்பு போடும்போது பார்த்து தான் போடணும். பொரியில் ஆல்ரெடி உப்பு இருக்கும். நம்ம இப்போ சேர்த்த அரிசி மாவு, பொட்டுக்கடலை இதுக்காக மட்டுமே உப்பு சேர்த்தா போதும். நான் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பொரி முறுக்கு ரொம்ப டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குது. உப்பு காரம் எல்லாம் நமக்கு நல்லா கலக்கிற அளவுக்கு ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்தது நான் சாதாரணமாக பச்சை தண்ணி தான் சேர்க்குறேன். கொஞ்சமாக சேர்த்து நம்ம முறுக்கு பிழிகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். முறுக்கு மாவு இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம அச்சில் போட்டால் பிழிகிற அளவுக்கு நல்லா இதை நம்ம பிசைஞ்சு வச்சாச்சு. அடுத்தது என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் ஆயிலெலாம் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி ஸ்டார் வச்சு தான் எடுத்திருக்கேன் நான். இதை முறுக்கு அச்சுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாவு எடுத்து நம்ம இவ்வளோ விட்டுறலாம். இந்த மாவு அடிக்கடி நமக்கு காஞ்சி போன மாதிரி ஆகிடும். அப்புறம் முறுக்கு சுற்றும் போது வராது. அப்பப்போ நமக்கு பிழிகிற அளவுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நம்ம இதை செய்யணும். நான் இன்றைக்கி இந்த அச்சில் தான் செய்ய போகிறேன். இல்லை ரொம்ப ஈஸியாக அழகாக கஷ்டம்லாம் பிழி வருதுங்க. இந்த மாதிரி ஒட்டி விட்டுருவோம். இந்த மாதிரி நமக்கு எத்தனை சுற்று வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்படி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ முறுக்கெல்லாம் ரெடியாக பிழிஞ்சு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம செஞ்சு வச்சு இந்த முறுக்கு எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது நிதானமான தீயில் தான் நமக்கு பொரிக்கணும். லேசாக திருப்பி போட்டுக்கலாம். நம்முடைய பொரி முறுக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம அரிசி மாவுலலாம் முறுக்கு செஞ்சு சாப்பிட்றத விட இதில் சாப்பிடும்போது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குது. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சா தான் நல்லா இருக்குது. உள்ளே இருக்கிற மாவும் நல்லா வெந்திருக்கும். நல்லா முறுமுறுன்னு நல்லாயிருக்கும். நம்மளோட பொரி முறுக்கு சத்தம்லாம் அடங்கி ரெடியாகி வந்துருச்சு.
நல்லா முறுமுருன்ற டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக நம்மளுடைய பொரி முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய்லாம் நல்லா வடிச்சாச்சு. இப்போ வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துகிட்டு வரலாம். நம்மளோட அருமையான பொரி முறுக்கு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பொரி முறுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.